ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம வந்து ஒன் ட்ரிப் மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா மைசூர் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்கிற ஜூக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ரீச் ஆகியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு இதாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பசங்களை வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற பறவைகளையும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் அந்த கிளிகள் கத்துற சத்தத்தை எல்லாம் கேட்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு பறவையும் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. எல்லா பறவையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்களும் கொஞ்சம் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு பசங்க ரியாக்ஷனையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆயாச்சு. ஃபஸ்ட்டு வந்து புலி தாங்க பார்க்க வந்திருக்கோம். புலி பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் வந்து நடந்துட்டு இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்கூல் படிக்கும்போது புக்கில் பார்த்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்துட்ருக்கோம். பசங்களும் பார்த்து ரொம்பவே கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த ஆப்போசிட்லேயும் வந்து இன்னொரு வந்து ஒரு வெள்ளைப்புலி இருக்குது. நான் வந்து அந்த புளியை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த பக்கம் ஒரு புளி இருக்குது, இந்த பக்கம் ஒரு வெள்ளை புளி இருக்குது. ரெண்டும் மாற்றி மாற்றி அந்த கம்பிக்கு சைடில் அந்த பக்கமும் இந்த பக்கம் நின்று கேட் வாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க மாற்றி மாற்றி. ரொம்ப அழகாக இருக்குல்ல. அடுத்து வந்து குரங்கு தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு கருப்பு கல்லில் ஒரு குரங்கு இருக்குது. மறுபடியும் அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா மரத்து மேலே ஏறிட்டுருக்கு. அதையும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம பார்த்துட்டு இந்த லாங்கில் இருக்குது ஒரு குரங்கு, அதையும் நம்ம பார்த்துட்டு அடுத்து வந்து ஒரு மரத்தில் ஒரு பெரிய குரங்கு அங்கிட்டும் நின்று போஸ் கொடுத்துட்ருக்கு. அதையும் பார்த்துட்டு இவ்வளோ ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுறோம் அதை பார்க்கறதுக்கு. ஆனால் அதை பார்த்தியா, அதுக்கப்புறம் கூட வந்தவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மரத்தில் நின்று தலையை வச்சு குரங்களோட ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுவும் அழகாக இருந்தது. அடுத்து வரி குதிரையை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இல்லைன்னா யாரோ ஒரு பையனை வர சொல்கிறேன், அவன் ஏற்றி கொடுத்துருவான். வர சொல்கிறேன். அடுத்து வந்து கரடி தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கரடி வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இவங்களாம் அவங்க அப்பா வந்து கை காமிச்சிட்டு தூரத்தில் அங்கே பாரு அங்கே ஒரு கரடி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆர்வமாக வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதையும் நாங்கள் வந்து கம்பிக்கு இந்த சைடு நின்று அந்த கரடியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தூரத்துலேருந்து ஒரு கரடி வந்துட்டு இருந்தது. அதுவும் பார்த்துட்டு
அப்புறம் தண்ணி வர ஏரியாவுக்கு போயிட்டோம். அங்க அது வரைக்கும் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்க கேண்டீன் அங்கே தான் ஹோட்டல் அங்கே தான். அடுத்து வந்து மான் தான் பார்த்துட்ருக்கோம். மான்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மான் வந்து இருந்தது, உட்காந்துருந்தது. அதோட தலையில் கொம்பு பார்த்திங்கன்னா மரத்தோட கிளைகள் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ வந்து பெருசு பெருசாக கிளை மாதிரி அழகழகாக இருந்தது. ஒரு செடியிலேருந்து எப்படி கிளை போகும் அந்த மாதிரி நீட்டு நீட்டமாக, அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. அடுத்து நம்ம வந்து பாம்புகள் தான் பார்க்க வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாம்புகள் வந்து இருக்குது. ஒவ்வொரு இது பாட்டாக தனித்தனியாக இருக்குது. ஒவ்வொரு வகையான பாம்புகளும் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அதை ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். இதில் பாம்பு பார்த்திங்கன்னா மேலே மரத்தோட கிளைகளில் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோன்னா இன்னொரு பாம்பு கீழே இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே அப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். அப்புறம் மேலே மரத்துக்கு மேலே அங்கே ஒரு பாம்பு கருப்பு கலரில் கொஞ்சம் டிசைன் போட்டு அங்கே ஒரு பாம்பு இருக்குது. அங்கேருந்து அப்படியே வந்தோன்னா அடுத்து அதுவும் மரத்துக்கு மேலே வந்து இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் ஒரு பாம்பு, லைட்டு பக்கத்தில் ஒரு பாம்பு இருக்குது. கீழே கூட ஒரு பாம்பு இருக்குது தட்டுக்கு பக்கத்தில். அதுக்கப்புறம் இங்கே பாம்பு மரத்தை சுற்றி வளைச்சி வளைச்சி அவ்வளோ பாம்பு. இது வந்து அனகொண்டா பாம்புன்னு சொன்னாங்க. மேலே வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக எட்டி எட்டி பார்த்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து அங்கேருந்து பார்க்குது பாருங்க. யாரா நம்மள மாதிரி இருக்கு, வெளியே விட்டுருக்காங்க. இருக்குது ஜோடியாக இருக்கும். இங்கே வராங்க எட்டி பார்க்குது. தாவரம் போட்டுருங்க பாருங்க. இதோ புல ஹைட் போட்டுருக்காங்க. போட்டோ பிடிக்கிறாங்கன்ற எஸ்கேப் ஆகுது. நீங்க அதையே அடுத்து நானும் தீட்சித்தும் ஆளாளுக்கு மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்.
அப்படியே அந்த ஆமையை ஒரு அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அடுத்து நம்ம ஒட்டகச்சிவிங்கி பார்க்க வந்துட்டோம். ஒட்டகச்சி பார்த்திங்கன்னா அழகாக வந்து கேட் வாக் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இந்த பக்கமாக அந்த பக்கமும் வந்துட்டு இருந்தது. அதையும் அழகாக நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து இந்த வீடியோவை இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.